ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றியப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்தை எங்களுக்கு இப்பொழுது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இஸ்ரவேல் மக்கள் பிரச்சனையில இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனை மாத்திரமல்ல, ஒரு எதிரி மாத்திரமல்ல, அநேகர் அவர்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறார்கள், எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பயந்து போய் குகைகளிலும் கெபிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது தேவன் தமது தீர்க்கதரிசியை அனுப்பி வார்த்தையை கொடுக்கிறார். அவர் முதலில் பிரச்சனையை சரி செய்யவில்லை, பிரச்சனைக்கான வேரை அவர் காண்பிக்கிறார் என்பதை கடந்த பகுதியில் நாம் தியானித்தோம். இந்த பகுதியில் அதன் தொடர்ச்சியை தியானிக்கப் போகிறோம். விடுதலைக்கு முன்பாக தேவன் தமது வார்த்தையை முதலில் அனுப்புகிறார் என்று நாம் தியானித்தோம். அப்படியென்றால் தேவனுடைய வார்த்தை இல்லாமல், சத்தியம் இல்லாமல் விடுதலை கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? அதை தான் இந்த பகுதியில் நாம் தியானிக்கப் போகிறோம். சத்தியம் இல்லாமல், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் விடுதலை கிடைக்கும். ஆனால் அது தற்காலிகமானது, அது நிலைத்திருக்காது. ஏனென்றால் சத்தியம் இல்லை என்றால் பிரச்சனைக்கான வேர் சரியாகாது. அந்த பிரச்சனை என்ன காரணத்தினால் வந்ததோ அந்த காரணம், அந்த வேர் சரியாகாததினால் மறுபடியும் அதே பிரச்சனைகள் இல்லை, அதன் மூலம் வேறு பிரச்சனைகள் என்ன செய்யும்? வரும். இதைதான் நாம் கடந்த பகுதியில் தியானித்தோம். மத்தேயு 12, 43, 44, 45 வாசிக்கலாம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். இந்த வசனங்களில் தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அசுத்தாவி வெளியே போகிறது, தேவனுடைய வல்லமையில் வெளியே போகிறது. ஆனால் வீடு, இது இருதயம், சிந்தனையை குறிக்கிறது, காலியாக இருக்கிறது என்றால் வார்த்தை இல்லாமல், சத்தியம் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஜோடிக்கப்பட்டு பெருக்கி சுத்தமாக இருக்கிறது, ஆனால் அது வெறுமையாக இருக்கிறதாம். வார்த்தை இல்லாமல், சத்தியம் இல்லாமல் இருக்கிறது. அது காலியாக இருந்ததினால் அது மேலும் பல அசுத்த ஆவிகளுடன் திரும்ப வருகின்றது. இது எதை குறிக்கிறது என்றால், சத்தியம் இல்லாமல் கிடைக்கின்ற விடுதலை தற்காலிகமானது. அந்த பிரச்சனைக்கான வேர் உள்ளே இருக்கும் வரைக்கும் அதே பிரச்சனை திரும்ப வரும், வேறு விதத்தில், வேறு வடிவில், வேறு வழிகளில் அந்த கட்டுகள் திரும்பவும் ஏற்படும். அதனால்தான் சத்தியம் அவசியமாகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். தேவனுடைய வல்லமையின் மூலம் ஏற்படுகின்ற விடுதலை, அதிசயம், வெளிப்புற மாற்றம். வெளிப்புறத்தில் உடனே மாற்றம் வரும். ஏனென்றால் அவரது வல்லமையில் கட்டுகள் இருக்க முடியாது, அவருடைய வல்லமையில் குறைவுகள் இருக்க முடியாது. உடனே அங்கு மாற்றம் ஏற்படும். அது தெய்வ வல்லமை, உருவாக்கும் வல்லமை, சீர் செய்யும் வல்லமை. அது அதிசயமானது, அற்புதமானது, உயிர்ப்பிக்கின்ற ஒரு வல்லமை, உருவாக்குகின்ற ஒரு வல்லமை. ஆனால் சத்தியம், தேவனுடைய வார்த்தை, அது உள்ளே நம்மை மாற்றுகிறது. உள்ளே மாற்றம் இல்லை என்றால், நமக்குள் மாற்றம் இல்லை என்றால் வெளியே உள்ள மாற்றம் நீடிக்காது.
அது நிரந்தரமாக இருக்காது. பிரச்சனையின் வேர், பிரச்சனைக்கான காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? பல பிரச்சனைகள், கட்டுகளுக்கு காரணம் என்னவென்றால் தவறான நம்பிக்கை. தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான நம்பிக்கையை நாம் வைத்திருப்பதுதான். எந்த பிரச்சனையில நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் அதற்கு காரணம் ஒரு தவறான நம்பிக்கை தான். ஏனென்றால் சத்தியம் சொல்லுகிறது, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கின்றான். வாசிக்கலாம், யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். உங்களுக்கு புரியும்படியான ஒரு வேத உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஆதாம் ஏவாள் முன்பாக தேவன் ஒரு கட்டளை வைத்திருந்தார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். இது தண்டனையா என்று கேட்டால் இல்லை. தேவன் அவ்விதம் உலகத்தை படைத்திருந்தார். அந்த கட்டளையை அவர் கொடுக்கிறார். புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்றால் உங்களால் புசிக்க முடியும் என்று அர்த்தம். நீங்கள் புசிக்கவும் முடியும், புசிக்காமலும் இருக்கலாம், அது உங்களது தேர்வு. ஆனால் தேவனுடைய வழி நடத்துதல் அவர்களுக்கு என்னவென்றால் அதை புசிக்காதீங்க, கட்டளை கொடுக்கிறார். அங்கு சர்ப்பத்தின் மூலம் பிசாசானவன் வருகிறான். அவனும் அந்த கனியை அவர்களால் சாப்பிட வைக்க முடியாது. ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்த முடியாது. இது ஒரு அழகான ஒரு சத்தியம். தேவனும் மனிதர்களை கட்டாயப்படுத்தவில்லை, பிசாசானவனாலும் மனிதர்களை கட்டாயப்படுத்த முடியாது. அங்கு அவன் என்ன செய்கிறான் என்றால், அவனால் மனிதர்களை அழிக்கவும் முடியாது. அதுதான் மிகவும் நிதர்சனமான உண்மை, ஆவிக்குரிய உண்மை. அவனால் அழிக்க முடியும் என்றால் அந்த மனிதர்களை அழித்திருக்கலாம், ஆனால் அவனால் முடியாது. ஆனால் அவன் ஒன்றில் கை தேர்ந்தவனாக இருக்கிறான், பொய் சொல்லுவதில். அதுவும் மனிதர்கள் நம்பும் விதமாக. அவர்கள் அழிய வேண்டுமென்றால் அந்த கனியை அவர்கள் சாப்பிட வேண்டும். ஆனால் பிசாசானவனால் கட்டாயப்படுத்த முடியாது. அவன் தேர்ந்தெடுக்கும் வழி பொய் சொல்லுவது. இந்த கனியை அவர் புசிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா? கேட்கிறான். இதை புசித்தால் நீங்கள் சாகப் போவது இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறார்? இதை புசிக்கும் நாளில் சாவீர்கள். அவன் என்ன சொல்லுகிறான்? இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாவப் போவது இல்லை. அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசுகிறான், தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நீங்கள் தேவனை போல் மாறி விடுவீர்கள். அடுத்த பொய். ஒரு பொய் பல பொய்களை கொண்டு வருகிறது. இங்க ஏவாள் அந்த கனியை பார்க்குறாங்க. அது அழகாகவும் பார்வைக்கு இன்பமாகவும் இச்சிக்கப்படத்தக்க விதமாகவும் இருக்கிறது. எப்பொழுதுமே சோதனை பயங்கரமாக மாத்திரம் வராது, அது அழகாகவும் வரும், இச்சிக்கப்படத்தக்கதாகவும் வரும். நம்முடைய பசியை தூண்டுகிற விதமாகவும் அது என்ன செய்யும்? இருக்கும். அங்கு அவன் பொய் சொல்லுகிறது மாத்திரம்தான் அவனோட வேலை. நம்புகிற மாதிரி சொல்லுகிறான். ஏவாள் அதை நம்பி விடுகிறார். அந்த கனியை சாப்பிட்டதினால் அங்கு பாவம் அவர்களுக்குள் வருகிறது. ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையினால் பாவமும் மரணமும் இந்த உலகத்திற்கு வந்தது. வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவம் மரணம் என்ற பிரச்சனைகளுக்கு வேறு என்னவென்றால் கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமை ஏன் ஏவாளுக்கு வந்தது என்றால், தேவன் என்னை ஏதோ ஒன்று குறைவாக படைத்திருக்கிறார், இதை சாப்பிட்டால் நான் அவரை போல் மாறிவிடுவேன். அவர் மீது சந்தேகம், அவர் அன்பில் சந்தேகம். இந்த கீழ்ப்படியாமையோட பிரச்சனை அதுதான். அப்போ ஒரு பிரச்சனைக்கான வேர் காரணம் என்னவென்று பார்த்தால், வெளியே பாவம் மரணம் என்ற விளைவு, அதற்கான காரணம் கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமைக்கு காரணம் சாத்தான் சொல்லுகின்ற பொய்யை தேர்ந்தெடுத்தது, அதை நம்புவது. அவன் சொல்லுகின்ற நம்புகிற மாதிரி பொய்.
அதை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது அங்கு கட்டுகள் உருவாகிறது. இன்றைக்கும் காலங்கள் கடந்திருக்கலாம், அவனுடைய வழிமுறைகள் மாறவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இதே முறையை தான் அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏன் தேவன் சத்தியத்தின் மூலம் விடுதலையை கொடுக்கிறார் என்றால், சத்தியம் அந்த பொய்யை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. எது பொய் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. சத்தியம் மாத்திரமே பொய்யை வெளிச்சமிட்டு காட்டும். சத்தியம் மாத்திரமே இருளை அகற்றும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கும் அவன் பொய் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீர்களா, நான் மதிப்பே இல்லாமல் இருக்கிறேன், யாருக்கும் பிரயோஜனமாக இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், அந்த நம்பிக்கை தான் உங்களை கட்டுகளுக்குள் வைத்திருக்கிறது. அது ஒரு தவறான நம்பிக்கை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சத்தியம் என்ன சொல்லுகிறது? அவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நான் தோற்று போனவன், நான் தோற்று போனவள், நான் என்ன செய்தாலும் எனக்கு தோல்வி ஏற்படுகிறது, என்னால் வெற்றியை பார்க்க முடியாது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், அந்த தவறான நம்பிக்கை, பிசாசானவன் சொல்லுகின்ற பொய்யை நீங்கள் ஏற்றுக்கொள்வதால் தான் அந்த தோல்வியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் சத்தியத்தின்படி கிறிஸ்துவுக்குள் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த பொய், இந்த தவறான நம்பிக்கை மாறவில்லை என்றால் வெளிப்புற விடுதலை அது நிரந்தரமாக இருக்காது, அது தற்காலிகமாக இருக்கும். இது போல அநேக காரியங்களை சொல்லலாம். எந்தெந்த இடத்தில் நாம் சத்தியத்திற்கு எதிராக நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அது எல்லாமே தவறான நம்பிக்கைதான். அந்த தவறான நம்பிக்கை ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வரும், ஒரு கட்டுகளை கொண்டு வரும். அந்த தவறான நம்பிக்கை எது என்று நமக்கு தெரிய வேண்டுமென்றால், உலகத்தில் அது தெரியாது, மனிதர்களிடத்தில் தெரியாது, நம்முடைய பார்வையில் அது நமக்கு புரியாது, சூழ்நிலைகளில் தெரியாது, அது சத்தியத்தில் மாத்திரமே தெரியும். அதனால்தான் சத்தியம் அவசியமாகிறது. இயேசு கிறிஸ்து இதற்கு முன்மாதிரியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில் இருக்கும்போது அவர் விடுதலை மாத்திரம் கொடுக்கவில்லை, வார்த்தையை உபதேசித்தார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான். ஒரு விசுவாசி பிழைப்பதற்காக உருவாக்கப்படவில்லை, வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறார். நம்ம போராடி போராடி தப்பி பிழைக்கும்படி அவர் நம்மை உருவாக்கவில்லை, வாழும்படி அவர் உருவாக்கி இருக்கிறார். பிழைப்பதற்கும் வாழ்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உண்மை என்னவென்றால், ஒரு பிரச்சனையில் தேவனிடத்திலிருந்து உடனடியாக கிடைக்கக்கூடிய வல்லமை உடனடி ஒரு நிவாரணத்தை, உடனடி ஒரு காரியத்திலிருந்து விடுதலையை அது கொடுக்கிறது, தற்காத்து கொள்ளுகிறது. ஆனால் சத்தியம் அவருடைய வார்த்தையில் வாழும் வாழ்வை அது கொடுக்கிறது, அது நிலைத்த விடுதலையை கொடுக்கிறது. அது தப்பி பிழைக்கிற இடம் மாத்திரம் அல்ல, அது வாழுகின்ற வாழ்வாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் விடுதலை ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. கொலோசியர் 1:13 சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய பொசிஷன், கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய நிலை இதுதான், நம்முடைய ஸ்டேட், நாம் நின்று கொண்டிருக்கிற இடம் இதுதான். ஏற்கனவே நாம் விடுவிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஆனால் அதை நடைமுறைக்கு நாம் கொண்டு வர வேண்டுமென்றால் சத்தியத்தின் மூலமாக மாத்திரமே கொண்டு வர முடியும். நடைமுறையில் நம்ம அனுபவத்திற்கு அதை கொண்டு வர வேண்டுமென்றால் சத்தியம் மூலமாகவே அது அனுபவமாக மாறும். அதனால் அவர் சத்தியத்தை முதலில் அவர் அனுப்புகிறார். நாம் வெளிப்புறத்தில் விடுதலையை மட்டும், ஒரு அதிசயம், அற்புதம் மட்டும் எதிர்பார்க்கிறவர்களாக இருந்தோம் என்றால் அது தற்காலிக விடுதலை. ஆனால் சத்தியத்தோடு வரக்கூடிய அந்த விடுதலை நிலையான விடுதலையாக இருக்கிறது. அசுத்த ஆவி வெளியே போகலாம், பிரச்சனை உடனே வெளியே மாறலாம். ஆனால் சத்தியம் இல்லை என்றால் விடுதலை நிலைக்காது. சத்தியம் இல்லாத விடுதலை மீண்டும் அடிமைத்தனத்திற்கு வழி காட்டும். அப்படி என்றால் சத்தியம் இல்லாமல் விடுதலை கிடைக்குமா என்றால் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? விடுதலை சத்தியம் இல்லாமலும் நடக்கலாம். சத்தியத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் தேவனுடைய வல்லமையின் மூலம் நடக்கும்.
அதாவது ஒருவர் சத்தியம் புரியாமல் இருந்தாலும் தேவனுடைய கிருபையினால் அந்த விடுதலையை அவரால் பெற முடியும். ஏனென்றால் அவரது இரக்கத்தின் மூலம், அவரது அன்பின் மூலம். இங்க இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ முறை தேவனுடைய வழியை விட்டவர்கள் விலகி சென்றாலும், அவர்கள் உள்ளம் உடையும் பொழுது தேவன் அவர்களது குரலை கேட்கிறார். அவர்கள் அதற்கு தகுதியானவர்களா என்றால் இல்லை. அவரது இரக்கத்தின் அடிப்படையில், அவரது கிருபையின் அடிப்படையில், அவரது அன்பின் அடிப்படையில் அவர் செவி சாய்க்கிறார். சரியான முறையில் சத்தியம் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், சத்தியத்தை குறித்த அறிவு இல்லை என்றாலும் விடுதலை பெற முடியுமா என்றால் தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில் பெற முடியும். வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த உண்மையான இருதயத்திலிருந்து கூப்பிடும் பொழுது, அந்த நொறுங்கி போன இடத்திலிருந்து அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போது ஒரு விடுதலையை அங்கு பார்க்க முடியும், அவரது இரக்கத்தின் அடிப்படையில். அடுத்ததாக, இயேசு என்ற நாமத்தின் அதிகாரத்தின் மூலம். சத்தியம் தெரிய வேண்டும் என்று இல்லை. ஒரு இடத்தில் இயேசு என்ற நாமம் விசுவாசத்தோடு உச்சரிக்கப்பட்டால் அந்த நாமத்திற்கு என்று ஒரு அதிகாரம் உள்ளது. 3 உலகங்களும் கீழ்ப்படியும் நாமம். மேலே வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகங்களையும் ஜெயித்த நாமம். அந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு. அந்த நாமத்தில் கட்டுகள் உடைக்கப்படும், அந்த நாமத்தில் விடுதலை நடக்கும், அந்த நாமத்தில் அசத்தாவிகள் வெளியே ஓடும். மார்க் 16:17 அதை தான் சொல்லுகிறது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. விடுதலை நடக்கிறது இயேசு என்ற நாமத்தின் மூலம். சத்திய அறிவு மூலம் மாத்திரம் இல்ல, இயேசு என்ற நாமத்தின் அதிகாரத்துல அந்த வல்லமை வெளிப்படுகிறது. ஒருவர் சத்தியம் தெரியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், அந்த நாமத்தின் மேலுள்ள அதிகாரத்தின் மூலம் அவர் அந்த விடுதலையை பார்க்க முடியும். ஒரு முறை ஒரு மாணவி ஒருவர் என்னிடத்தில் மீட்டிங் எடுத்து முடிச்ச உடனே ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிவிட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், சுகத்தை தாங்க என்று கேட்க வேண்டாம், கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுகிறீர்கள். அதிகாரத்தை எடுத்து இயேசுவின் நாமத்தினால நீங்க அந்த இடத்துல எதிர்த்து நிற்க சொல்றீங்க. ஆனா இந்த முறையில் இல்லாமல் எத்தனையோ இடங்களில் மீட்டிங் நடக்குது, பெரிய பெரிய கூட்டம், இயேசுவே இறங்கி வாங்க, எனக்கு சுகம் தாங்க என்று கேட்குறாங்க. அங்க அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. இதுக்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் என்று அந்த பெண் கேட்டார். அது மிகவும் நல்ல ஒரு கேள்வி, ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் நினைக்கிற ஒரு கேள்வி. நான் அவரிடம் சொன்ன பதில் என்னவென்றால், ஒரு ஆவிக்குரிய விதி, 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் வாசம் செய்வேன். 2 பேர் 3 பேர் இயேசுவின் நாமத்தினால கூடுனாலே நான் வாசம் செய்வேன் என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அவருடைய பிரசன்னம் எங்கு வருகிறதோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அடுத்ததாக, அங்கு செல்லுகின்ற மக்கள், இப்பொழுது முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த இருதயம் நொறுங்கி கைவிடப்பட்டு தேவன்தான் எனக்கு விடுதலை, அவரிடத்தில் மாத்திரமே விடுதலை என்று உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும்போது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டருளி எல்லா இடுக்கண்ல இருந்தும் விடுவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி அங்கு அந்த இடத்துல அந்த வல்லமை வெளிப்படுகிறது. அடுத்த தேவ ஊழியர், அவருக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு, அவருக்கு அந்த நாமத்தின் மீது விசுவாசம், அந்த வல்லமை அங்கு என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய விதியின் அடிப்படையில் அங்கு வெளிப்படுகிறது. அடுத்து அந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட நபர் வீட்டிற்கு செல்லுகிறார். அந்த பிரச்சனைக்கான வேர் அவருக்குள் இன்னும் சரியாகாமல் இருந்தது என்றால் அது திரும்ப இன்னொரு விதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியம் தெரியவில்லை என்றால், அந்த வேரை எப்படி சரி செய்வது என்பது தெரியவில்லை என்றால், திருடனை எப்படி எதிர்த்து நிற்பது என்று தெரியவில்லை என்றால், வேறு விதங்களில் கட்டுகள் ஏற்படும். அடுத்து எங்கே மீட்டிங் என்று என்ன செய்யணும், தேடணும். அப்படி கூட்டங்களில் போகிற எல்லாருக்கும் கட்டுகள் உடைக்கப்படுமா என்றால் இல்லை, ஒரு சிலருக்கு. ஏனென்றால் இப்பொழுது பார்த்த விதமாக அந்த இருதயம் நொறுங்குண்ட ஒரு இருதயம், உண்மையான ஒரு அழைப்பு அந்த அற்புதத்தை பார்க்கும். ஆனால் சத்தியத்தில் எல்லோருக்கும் விடுதலை இருக்கிறது, 100% கேரண்டி.
எந்த நிலைமையில் இருந்தாலும் தாழ்மையாக அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள அந்த வார்த்தை உங்களுக்குள் செயல்பட முழுமையான விடுதலையை பார்க்க முடியும். நிரந்தரமான ஒரு விடுதலையை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இதை சொல்லும் பொழுது அந்த பெண் புரிந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், எனக்கு வெளியே உடனடி ஒரு சுகம், உடனடி ஒரு விடுதலை, உடனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம், உடனே இந்த இடம் எனக்கு மாறணும், இந்த நபர் மாறணும். வெளியே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்தியம் இல்லாமல் அற்புதம் பார்க்க முடியும், அதிசயம் பார்க்க முடியும், வெளிப்புறத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். அது தேவனுடைய கிருபையின் அடிப்படையில், இரக்கத்தின் அடிப்படையில். ஆனால் அது நிரந்தரமானதா என்று கேட்டால் இல்லை. பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியும். எளிய விசுவாசத்தின் மூலம், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும், இந்த மரத்தை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது போகும் சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பெரிய பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்துதான் அதை சொல்லணும்னு அது என்ன செய்யல, சொல்லல. தியாலஜி, இறையியல் கோட்பாடுகளை எல்லாம் கற்றுக்கொண்டு வந்துதான் அது அப்படி பேசுன்னு சொல்லி அதை என்ன செய்யல, சொல்லல. சிம்பிள் ஃபெய்த், கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து போன்னு சொன்னா இது என்ன செய்யும்? போகும். எளிய விசுவாசம் போகும். தேவன் செயல்படுகிறார். அடுத்து ஜெபம் மற்றும் பரிந்துரை ஜெபத்தின் மூலம் நாம் இன்னொருவருக்காக ஜெபிக்கின்ற அதிகார ஜெபம், பரிந்துரை ஜெபம். மற்றவர்களுக்காக நம்ம செய்கிற ஜெபத்துல இன்னொருவர் விடுதலை என்ன செய்து கொள்வாங்க? பெற்றுக்கொள்வாங்க. ஆனா அதுவும் அந்த வேர், அந்த பிரச்சனைக்கான வேர் காரணம் அவர்களுக்குள் சரியாக்கப்படவில்லை என்றால் மறுபடியும் கட்டுகள் என்ன செய்யும்? வரும். மற்றவர்கள் ஜெபிப்பதால் ஒரு விடுதலை உண்டு. யாக்கோபு 5:16 சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அந்த பாத்திரத்தின் மூலமாக தேவனுடைய வல்லமை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு. அடுத்ததாக, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அங்கு வெளிப்படும் போது நேரடியாக கட்டுகள் உடைக்கப்படும். இதெல்லாம் நம்ம நிறைய மீட்டிங்ல பார்த்திருப்போம். அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், நடக்க முடியாத காரியங்கள், அது உடனே சரியாக முடியுமா என்றால் தேவனுடைய வல்லமையில் உடனே சரியாகும். தேவன் அப்படி செயல்படுகிறார், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அது தற்காலிகமான ஒரு இடம். நிரந்தரமான ஒரு விடுதலை என்பது சத்தியத்தின் மூலம் வருகின்ற ஒரு விடுதலை. அப்படியே வெளிப்புறத்தில் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை நாம் பார்த்தாலும் அந்த இடத்தில் நின்று விடாமல் சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். நிறைய இடங்களில் தேவன் முதலில் அற்புதத்தை செய்துவிட்டு அடுத்து உபதேசிக்க ஆரம்பிப்பார். வார்த்தையை கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். சத்தியம் இல்லாமல் கிடைக்கிற விடுதலை மீண்டும் அதே பிரச்சனை, சில நேரம் அதை விட அதிகமான பிரச்சனை நிறைய பேரோட வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். சத்தியம், அதன் மூலமாக நமக்குள்ள வருகின்ற மாற்றம், அதன் மூலமாக வருகின்ற விடுதலை ஒரு நிலைத்த விடுதலை. இல்லை என்றால் வெளிப்புறத்தில் முதல்ல விடுதலையை நீங்கள் பார்க்கிறீர்களா? தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் பார்க்கிறீர்களா? அதோடு நின்று விடாமல் அடுத்து சத்தியத்திற்குள் வாருங்கள், சத்தியத்தை தேடுங்கள், அதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த விடுதலை ஒரு நிலைத்த விடுதலையாக இருக்கும். சத்தியம் இல்லாமல் விடுதலை வருமா என்றால் வரும். அவரது இரக்கத்தின் மூலம், இயேசு என்ற நாமத்தின் மூலம், எளிய விசுவாசத்தின் மூலம், மற்றவர்களுடைய ஜெபத்தின் மூலம். ஆனால் சத்தியம் இல்லாமல் வருகின்ற விடுதலை தற்காலிகம். சிறந்த முறை அந்த விடுதலையோடு கூடிய சத்தியம். அது ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்கிறது. தேவன் விடுதலை கொடுப்பார், ஆனால் சத்தியம்தான் அந்த விடுதலையில் நம்மை நிலைத்திருக்க வைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. வார்த்தையாக கடந்து வந்தீர். சத்தியம் இல்லாமல் உமது வல்லமை வெளிப்பட முடியும். இயேசு என்ற நாமத்தின் மூலம், உமது கிருபையின் மூலம், இரக்கத்தின் மூலம், எளிய விசுவாசத்தின் மூலம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அது வெளிப்படுகிறது. ஆனால் சத்தியத்தின் மூலமாக வரக்கூடிய விடுதலை நிலைத்த விடுதலையாய் இருக்கிறது, நிரந்தரமான விடுதலையாய் இருக்கிறது என்ற சத்தியத்திற்காக நன்றி. நாங்கள் வெளிப்புற விடுதலையோடு அதிசயத்தோடு நின்று விடாமல் சத்தியத்தின் மூலம் வரக்கூடிய விடுதலையை அனுபவிக்க எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.